அரசாங்கத்தின் பிரதான கட்சியான பிகேஆர் கட்சி ஊழல் கட்சி என்று நாடாளுமன்றத்தில் பெரிக்காத்தான் பெசூட் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஜூல்கிஃப்லி ஜூசோ சாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிகேஆர் கட்சியின் தலைவர் அன்வாரின் நீண்ட நாள் நண்பருமான டத்தஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலதிபருக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பது பிகேஆர் கட்சி ஊழல் கட்சி என மக்களுக்கு நினைவூட்டி இருப்பதாக முகமது ஜூல்கிஃப்லி ஜூசோ சாடினார். இதற்கு பெரிக்காத்தானின் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததும் நாடாளுமன்றத்தில் இருந்த பிகேஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர். நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் டத்தோ ராம்லி முகமது நோர் பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினரின் கருத்தை மீட்டுக் கொள்ளும்படி வலியுறுத்தியும் பெரிக்காத்தானின் பெசூட் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரிக்காத்தானின் உலு திரங்கானு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களின் கருத்துக்களை மீட்டுக் கொள்ள மறுத்தனர். பிகேஆர் கட்சியின் உறுப்பினர்கள் அனைவருமே ஊழல்வாதிகள் என குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்றும், மேலும் டத்தஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டாருக்கு எதிரான ஊழல் வழக்கு தற்போது விசாரணையில் இருப்பதாகவும், அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளிக்காத வரையில் இது போன்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் துணை சபாநாயகர் டாக்டர் ரம்லி முகமது நோர் பெரிக்காத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்ததுடன் நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து பெரிக்காத்தானின் பெசூட் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெரிக்காத்தானின் உலு திரங்கானு நாடாளுமன்ற உறுப்பினரும் தெரிவித்த கருத்துக்களை நீக்குவதாக அறிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமை அரசியல் செயலாளர் டதுஸ்ரீ சம்சுல் இஸ்கண்டாருக்கு எதிராக எழும்பியிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டின் பின்னணியில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இருப்பது உண்மை என்றால் அசாம்பாக்கியும் பிரதமர் அன்வாரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிகேஆரின் மூத்த தலைவருமான ஹசான் அப்துல் கரீம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் தலைமை அரசியல் செயலாளர் டதஸ்ரீ சம்சுல் இஸ்கண்டார் சபா கனிம வள ஊழல் வழக்கிலிருந்து ஆல்பர்ட் டை எனும் தொழிலதிபரை விடுவிக்கும்படி லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை இயக்குநரான தான்ஸ்ரீ அசாம்பாக்கியை வலியுறுத்தியதாக ஒரு பெண் காணொலி வெளியிட்டதும் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் பிரதமரின் தலைமை அரசியல் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த காணொலியின் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமரின் அரசியல் செயலாளர் பிரதமருக்கு தெரியாமல் தலைமை இயக்குநரிடம் கோரிக்கை வைப்பது நம்பகமானது அல்ல என்றும் ஹசான் அப்துல் கரீம் கூறினார். சபாவின் கனிம வள ஊழல் விசாரணையில் இருந்து ஆல்பர்ட் எனும் தொழிலதிபரை விடுவிக்கும்படி அன்வார் வலியுறுத்தியதால் அன்வாரின் அரசியல் செயலாளர் டரஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் எம்ஏசிசி தலைமை இயக்குநரிடம் ஆல்பர்ட் எனும் தொழிலதிபரை விசாரணையில் இருந்து விடுவிக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளார் என்றால் இந்த வழக்கில் பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி ஆகிய இருவருமே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஹசான் அப்துல் கரீம் சுட்டிக்காட்டினார். தேசிய மின்சார வாரியமான டிஎன்பி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் இழப்பை சந்தித்திருப்பதாக துணை பிரதமர் டரஸ்ரீ ஃபடிலா யூசுப் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி பயன்பாடுகள், மின்சார சாதனங்கள் திருட்டு, சட்டவிரோத மின்சார பயன்பாடுகள் என முக்கிய காரணங்களால் தேசிய மின்சார வாரியமான டிஎன்பி கடந்த 2020 முதல் 2025 வரையில் 5.14 பில்லியன் ரிங்கிட் இழப்பை சந்தித்திருப்பதாக டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் 14,489 வளாகங்களில் சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்தி இருப்பதை அமைச்சு கண்டறிந்த நிலையில் இதுவரை 77 விசாரணை குற்றப்பத்திரிகைகளை அமைச்சு விசாரித்து வருவதாக டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சோதனையில் சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதும் 14,489 வளாகங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். தேசிய மின்சார வாரியமான டிஎன்பி கட்டணங்களை சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி மூலமாக செலுத்துவதை தவிர்க்க அமைச்சு தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையத்துடன் இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக எரிசக்தி மாற்று நீர் மேலாண்மை அமைச்சருமான டத்தஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். இந்தோனேசியாவின் சுமத்ராவின் வடமேற்கு கடற்கரையில் இன்று மதியம் 12:56 மணிக்கு ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது தீபகற்ப மலேசியாவின் மேற்கு மாநிலங்களில் நிலநடுக்கங்களை ஏற்படுத்தியது என்று வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவின் சிமியோலுவில் இருந்து தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 6.5 ரிக்டர் அளவில் பதிவாகி உள்ளது. அதன் மையப்பகுதி 57 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தீபகற்ப மலேசியாவின் மேற்கு மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. மலேசியாவிற்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று ஒரு முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக யுகத்தில் இஸ்லாத்தின் உண்மையான சரிபார்க்கப்பட்ட கொள்கைகளுக்கு முரணான மாறுபட்ட போதனைகளால் முஸ்லிம்கள் எளிதில் மயங்கிவிடக் கூடாது என்று மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று ஆணையிட்டார். ஒரு காலத்தில் ரகசிய வட்டங்களுக்குள் மட்டுமே இருந்த மாறுபட்ட போதனைகள் மற்றும் மதவெறி சார்ந்த பிளவுபட்ட இயக்கங்கள் நாட்டின் பிரதான சமூகத்தில் படிப்படியாக ஊடுருவி வருவதாக சுல்தான் இப்ராஹிம் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் அறிவுறுத்தியுள்ளார். உண்மையான இஸ்லாமிய போதனைகளில் இருந்து விலகிச் செல்லும் கோட்பாடுகளின் பரவல் குறிப்பாக ஆன்லைனில் அதிகரித்து வரும் கவலையை ஏற்படுத்துவதாக மன்னர் கூறினார். மத ரீதியான தவறான தகவல்கள் இப்போது ஆன்லைன் மத மாற்றம் மற்றும் விரைவான பெருக்கத்தால் தூண்டப்படுவதால் அதற்கு கூர்மையான தேசிய கவனம் தேவை என்று அவர் வலியுறுத்தினார். தவறாக வழிநடத்தும் மத தகவல்களை பரப்புவது ஒரு பெரிய தேசிய கவலையாக மாறியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் ஹட்டியாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த வட மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 36 மாணவர்களும் 2 விரிவுரையாளர்களும் மீட்கப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். அந்த குழு தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் வீடு திரும்புவதற்கு முன்பு அவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தமான ஏஆர்டி இல்லாமல் இருந்திருந்தால் அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட 200 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி ஆபத்தில் இருந்திருக்கும். சந்தை அணுகல் இழப்பு 1 மில்லியனுக்கும் அதிகமான வேலைகளையும் 7700 சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களையும் ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கும் என்று முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதசி ஜப்ருல் அப்துல் அசீஸ் எச்சரித்துள்ளார். ஏஆர்டி மூலம் மலேசியா அதன் போட்டித்தன்மையை குறிப்பாக உலக அளவில் அதிக மதிப்புள்ள ஏற்றுமதிகளை பாதுகாக்க முடியும். குறிப்பாக மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்தி துறைகளில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை வழங்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் கருத்து என்று அவர் நாடாளுமன்ற சிறப்பு குழுவில் விளக்கினார். கவனமாக பரிசீலித்த பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை ஏஆர்டி என்று தெங்கு ஜப்ருல் கூறினார். அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 200 பில்லியனை எட்டியது மற்றும் 2025இல் 200 பில்லியனை தாண்டியது. ஏஆர்டி அமெரிக்காவிற்கு மட்டுமே பயனளிக்கிறது என்ற கூற்றுகளை பொய்யானவை என்று அவர் நிராகரித்தார். மலேசிய ஏற்றுமதிகளை ஒருதலைப்பட்ச கட்டண நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கிறது. மேலும் மலேசியா ஒரு நிகர ஏற்றுமதியாளராக இருப்பதால் குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்குகிறது என்று அவர் விளக்கினார். ஏஆர்டி மலேசியாவின் கொள்கைகளை கட்டுப்படுத்தும் என்ற கூற்றுகளையும் தெங்கு சப்ருல் நிராகரித்தார். இந்த ஒப்பந்தம் மலேசியா வரிகளை தாராளமயமாக்கவோ அல்லது சந்தைகளை திறக்கவோ கட்டாயப்படுத்தவில்லை. மேலும் உணவு, தரவு பாதுகாப்பு அல்லது உள் பாதுகாப்பு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை தொடவில்லை என்று அவர் கூறினார். மலேசியா சீனா உறவுகள் குறித்த கவலைகளுக்கு பதிலளித்த அவர் ஏஆர்டி ஒரு வர்த்தக ஒப்பந்தம், ஒரு புவிசார் அரசியல் கூட்டணி அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையேயான வழித்தடங்களை இயக்கும் விரைவு பேருந்து நிறுவனமான ஏரோலைன் நாளை மீண்டும் செயல்பாடுகளை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் சேவைகளை மீண்டும் தொடங்க நில பொது போக்குவரத்து நிறுவனமான அபாட்டிடம் அனுமதி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.